பகலில் தானடா வீடியோ எடுத்து போடுவேன், நைட்டில் உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்ப்பீங்க, கமெண்டில் கேட்பீங்க. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேங்க, இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கான டிமாண்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அதனால நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டோன்னே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். அங்கே நீங்கள் பாருங்கள், ரைட் சைடில் அது வந்து NH ரோடு. அந்த NH ரோட்லேருந்து வண்டி போகிறதுல இப்போ பார்த்தீங்களா, நம்ம வீடியோ எடுக்கும்போது வண்டி போக மாட்டேங்குது. அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அங்கே 2 வீலர்லாம் போதா, ஏதாச்சும் ஒரு பஸ்ஸு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி காட்டலாமா? இல்லை நிறைய அங்கே கார்லாம் போதில்ல, அந்த ஒருத்தர் உள்ள திரும்புறாரு பார்த்தீங்களா, அது வந்து NH ரோடுங்க. அந்த NH ரோட்லேருந்து உள்ளே வந்த உடனே லெஃப்ட்டு திரும்பினா 6வது வீடு. மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு, முக்கியமான ஒரு மெயின் ரோட் பக்கத்தில் இருக்குது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சக்தி ரோடு, சரணம்பட்டி தாண்டி கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்பு. கோவில்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 500 மீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனுங்க. நம்ம உள்ளே வரும்போதே நம்ம பார்த்துருப்போம் வீடுகளாக இருக்குது. அது போக நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிற வழியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனுங்க. இந்த வீடை வந்து நம்ம ஆல்ரெடி 5 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அன்றைக்கி நம்ம வீடியோ போடும்போது, நம்ம வீடியோ போட்டு ஒரே நாளில் நம்ம கஸ்டமர், நம்ம சொந்தங்கள் வந்து வீடியோ விசிட் பண்ணி பார்க்குறக்காக வரும்போது வீடு முடிஞ்சிருச்சுங்க, புக் பண்ணிட்டாங்க, நேற்றே புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வீடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது. பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸில் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லொக்கேஷனில் 3 BHK வீடுங்கிறது இன்றைக்கி 1.25 கோடி 1.5 கோடி அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் வந்து மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரி டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய பட்ஜெட்டு. அதனால் பார்த்திங்கன்னா வீடு வந்து அவங்க நம்ம போஸ்ட் பண்ணி சீக்கிரமாகவே முடிஞ்சு, நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம சொந்தங்கள் வாங்கலை, இருந்தாலும் நம்மளை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்களே, அவங்களோட யாரோ சொந்தங்கள் தான் வந்து டப்புன்னு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து அந்த வீடு ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. வீடு வந்து லோனுக்கு மூவ் பண்ணி லோன் வந்து அவங்களுக்கு சேங்ஷன் ஆகலை, அவங்களால கிரைம் பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கைவிட்டுட்டாங்க. கைவிட்டோன்னே எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, வீடு வந்து இப்போது திரும்பி ஓப்பன் ஆயிடுச்சுங்க, அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம வந்து பகலாக இருந்தாலும் சரிங்க, நைட்டாக இருந்தாலும் சரி, வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா இந்த வீடு தாங்க. எல்லோ கிரே, லைட் கிரே, ஒயிட் கலர் காம்பினேஷனில் நிறைய லைட் ஒர்க்கோட சூப்பராக இருக்குங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரு, 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு. ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் டிசைன் அண்ட் கலர் காம்பினேஷன் கொடுத்து ஒரு ஹெவியான மெட்டல் கேட் பொறுத்திருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து பார்க்கிங்கான ஸ்பேஸுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போனேன், அப்போ வந்து அளவெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து மறந்துட்டேன். அதனால் நம்ம வீடியோவே வந்து நம்ம திரும்பி எடுத்து பார்த்து தான் சொல்ல போகிறேன். பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு வந்து 10க்கு 17ங்க. பார்க்கிங் டெயில்ஸ் வந்து ஹெவி டியூட்டி டெயில்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்க்கிங் டெயில்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கிளாஸியான செராமிக் டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் உள்ள வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் நிறையா ஸ்பாட் லைட்டும் பொறுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது ரைட் சைடில். இந்த செட்பேக் ஸ்பேஸில் நமக்கு ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் இருக்குங்க. இங்கே வந்து போர் சுவிட்செல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு சின்ன கேட் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த செட்பேக் ஸ்பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கேட்டு. இந்த வீட்டுக்கு பின்னாடி பார்க் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியும் வெளிச்சம் வரும், காற்றோட்டமும் கிடைக்கும், வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடியும் இந்த வீட்டுக்கு வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கும். வீட்டோட 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கும். இந்த செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட்க்கும் பாத்ரூம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. பின்னாடி வந்து காம்பவுண்ட் வால் கட்டல. ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க்குங்க. ஒரு பெரிய பார்க்காக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அதை டெவலப் பண்ணுவாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஸ்பேஸுங்கனால கவர்மெண்ட் சைட்லேருந்து டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா பண்ணலை. அதனால் இந்த லைனில் வீடு கட்டி இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாழை மரம், முருங்கை மரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இந்த வீடு வாங்குற கஸ்டமரும் ஏதாச்சும் வீட்டுக்கு பின்னாடி நம்ம ஏதாச்சும் செட் பண்ணிக்கலாம், கார்டனிங் மாதிரி செட் பண்ணிக்கலாம். கார்டன் இந்த வீட்டுக்கு இல்லை, ஆனால் கார்டனிங்கான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நிலவு கதவு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் இருக்குது. டோருக்கு வந்து சூப்பரான அந்த கார்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரில்லுக்கும் அழகான டிசைனர் கிளாஸ் பொறுத்திருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து லிவிங் ஏரியாங்க. இதோட அளவு வந்து 16க்கு 16. ஆல்ரெடி நம்ம இந்த வீட்டை வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்துருந்தோம்னு சொல்லி சொன்னால, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டோட பேக்ரவுண்டில் வந்து லைட்லாம் இருந்துச்சு. இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ தான் கழட்டியிருக்காங்களாமா.
லைட்லாம் போட்டு இந்த டிவி யூனிட் பார்க்குறக்கு வந்து செம்மையாக இருக்கும். டிவி யூனிட்டோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. மாடர்னாக இருக்குது. ஸ்டோரேஜுக்கான நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பூஜா கேபினெட்டோட டோருக்கு வந்து அந்த சிஎன்சி கட் டிசைனில் டோர் இருக்குங்க. கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. ஜன்னல்கள் எல்லாம் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 பேனல் டைப்பில், இங்கேயும் வந்து 2 பேனல் டைப்பில் தான் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து நார்மல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் இங்கே நம்ம பார்க்குற மாதிரி தான் 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் நிறையா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தொட்டில் ஹூக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல கேட்பீங்க, அம்மாக்கள் அக்காக்கள் வந்து குழந்தையெல்லாம் தாளாட்டணும் தொட்டில் கட்டணும்னா ஹூக்கு கொடுக்காமல் இருந்தால் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இங்கே வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் கம் கிச்சன் பார்க்குறோங்க. இதோட அளவு வந்து 10க்கு 20 டைனிங் கம் கிச்சன் ஒட்டுக்கா கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு கிச்சன் இருக்குது, அடுத்து வந்து டைனிங் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாலுக்கு ஃபுல்லாமே அந்த டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் இருக்குங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து சாண்டில் கலர் காம்பினேஷனில், டார்க் சாண்டில் லைட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு கிச்சன் சைடில் மட்டும் 2 பெரிய விண்டோ இருக்குங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்கையும் கிச்சனையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வுட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷோபீஸ் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஷோபீஸஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், வைன் கிளாஸஸ் எல்லாம் இங்கே வைக்கலாம் சொல்லி. வைன் கிளாஸஸ் எல்லாம் இங்கே வச்சோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிச்சனுங்கும் போது நமக்கு என்னங்க தோணும், இந்த இடத்துல வந்து பொம்மையை வைக்க முடியும், அதுதான் வைக்க முடியும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி டைனிங் சைட்லேயும் வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். ஏன்னா டைனிங்கை தாண்டி நம்ம ஏதாச்சும் ரூமுக்கு போகிறோம், பெட்ரூமுக்கு போகிறோம், கிச்சனுக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும். ஆனால் இந்த டைனிங்கை தாண்டி நம்ம எங்கேயுமே போக போகிறது கிடையாது. அதனால் வந்து டைனிங் வந்து ரொம்ப லாவிஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா தோசை சுட சொல்லி இந்த இடத்துல வாங்கி இங்கேயே வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. நிறைய வீடியோவில் தோசையை சொல்கிறேடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சொல்லிட்டு இருக்கேங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது டைனிங்கில் ஸ்டோரேஜுக்கு. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிச்சிடறேன். இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியாவோட வடக்கு பக்கம் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமுங்க. அளவு வந்து 10க்கு 16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு இந்த இடத்துல ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு அந்த சைடு ஃபுல்லாமே வார்ட்ரூப்ஸ் இருக்குது. 2 டோர் டைப்பில் 2 வார்ட்ரூப் இருக்குது. 2 டோர் டைப்பில் ஒரு வார்ட்ரூப் இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி பக்கத்துலேயே சிங்கிள் டோர் டைப்பில் ஒரு வார்ட்ரூப் இருக்குது. அதிலே வந்து ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் க்ளோஸ் தான். இங்கேயும் நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட நிறைய ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 சைடு வாலுக்கு லைட்டான கலரும் 1 சைடு வாலுக்கு அந்த கலரோட டார்க் வெர்ஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லைட் சாண்டில், இங்கே வந்து ஒரு ஐவரி மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு வந்து 4 காருங்க. இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. வெளியே வந்து நம்ம இந்தியன் பார்த்தோம், இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. சானிடரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸ், வாலுக்கு கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நான் காமிக்கிறேன். லிவிங் ஏரியாவில் தான் இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸ்டேர் கேஸ்க்கு வந்து நமக்கு கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ் ஏறி நம்ம மேலே வரும்போது ரைட் சைடில் ஃபுல்லாமே நமக்கு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது, வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவை வர வழியில் கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. மேலே வந்ததும் ஒரு லிவிங் ஏரியாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 16 லிவிங் ஏரியா பார்த்தோம். இதுவும் 16 லிவிங் ஏரியா தான். அந்த டெரஸ் ஏரியாவோட சேர்த்து சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு 11க்கு 16 லிவிங் ஏரியா கண்டிப்பாக கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டான பெயிண்டிங் ஒர்க்கு, கீழே பார்த்த மாதிரியே டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கிருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனிக்கெலாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம், ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு பெட்ரூம் அதே மாதிரி தான் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூம், ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்,
வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக பெரிய பெரிய ஜன்னல், அங்கேயே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் மிரர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 10ங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. டெய்லில் வந்து லிண்டன் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே அடுத்து நான் வீட்டோட 3rd பெட்ரூமையும் காமிச்சிடறேன். இந்த பெட்ரூமுக்கு பேரலில் தான் வீட்டோட 3வது பெட்ரூமும் இருக்குது. இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமுமே பெரிய பெட்ரூம் தாங்க. எல்லா பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமையும் மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு வந்து 10க்கு 16. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. வால் ஷெல்ஃப் ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வென்டிலேஷனுக்காக, லைட்டிங்காக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இதோட அளவும் பார்த்தீங்கன்னா 4க்கு 10ங்க. டெய்ல் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. கீழே யாரோ விசிட் பண்ணி பார்க்க வந்திருக்காங்க போல. என்னடா ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருந்தீங்க, வீடு விற்று போச்சுன்னு சொன்னீங்க, இப்போ லைட்டெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னோன்னா இங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வர வழியில் விசாரித்தாங்க ஓனர்கிட்ட வந்து. ஆனால் என்னென்னா வீடு இருக்கானா அப்படிங்கிறனால கேட்டாங்க. ஆமாங்க, லோன் சேங்ஷன் ஆகாமல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே அப்படியே லைனாக எல்லோரும் விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைனாக நாம் இப்போ வீடியோ எடுக்கும்போதே ஒரு 2-3 கஸ்டமர் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டாங்க. அன்னைக்கு விற்று போச்சுன்னு சொன்னீங்களேண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அன்னைக்கு விற்று போனனால விற்று போச்சுன்னு சொன்னேங்க. திரும்பி அவங்களுக்கு லோன் ஆகாமல் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னேங்க அப்படின்னு சொன்னனால இப்போ எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அதுக்கான பைப் கனெக்ஷனு, துணி துவைச்சோம்னா நம்ம வெளியே போகணும்ல, அதுக்காக அந்த அவுட்லெட்லாம் அந்த கார்னரில் இருக்குது. துணி துவைச்சோம்னா அது போக இங்கே நம்ம காய போடுவோம்ல துணியெல்லாம், அதுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம டோர் ஓப்பன் பண்ணதும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸு. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டெரஸில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க. அது போக நமக்கு துணி காய போகிற சரி டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான மேலே இங்கேயே கொடுத்துட்டாங்கல்ல, மாற்றி சொல்ல வந்துட்டேன். இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. ஒரு கவர்டு பால்கனியாக ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம பார்த்ததெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸு. இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஒரு கவர்டு பால்கனி. அளவு வந்து 8க்கு 8. பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே அந்த உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து டிசைனர் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை அதானே எல்லாருமே கேட்பீங்க. மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது. பட்ஜெட் வந்து மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு அப்படிங்கலாம் சொல்லி பில்டப் கொடுத்தியாடா, வீட்டோட விலை என்னடா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்பீங்க. இந்த வீட்டை இப்போ நம்ம பார்த்த 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, இன்டி ஒர்க்ஸோடலாம் சேர்த்து 78 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் யாராச்சும் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கமாக வீடு வேணும், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கிற மாதிரியான லொக்கேஷனுக்குள்ளே வீடு வேணும், நான் வந்து வயசானவங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்க வந்து பஸ்ஸு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அவங்க பஸ் விட்டு இறங்கி நடந்து வர அளவுக்கு டிஸ்டன்ஸில் வீடு வேணும், குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக போயிட்டு வரணும், உள்ளே இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் நம்ம விளையாடிட்டு குழந்தைங்களாம் விளையாடுறாங்கனாலும் சேஃபாக இருக்கணும், நல்ல லொக்கேஷனில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். வீடுகள் நிறையா இருக்குங்க, நீங்கள் இந்த சைடு பார்க்கும்போது தெரியும். நிறைய வீடு இருக்குது. இது வந்து ஒரு 5 ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டு. பாதிக்கு பாதி வந்து வீடுக்கு வந்துருச்சு. அங்கங்கே வந்து சைட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. இந்த லொக்கேஷனில் இன்றைக்கி ஒரு ரீசேல் சைட்டு ஒரு சென்ட்டோட ப்ரைஸு 15-16 லட்ச ரூபா போயிட்டுருக்குங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு ஃபர்தரான ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ டிஸ்பிளேலையோ நம்ம கான்டாக்ட் நம்பர், நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் கரெக்டான பட்ஜெட்லேயும் கரெக்டான லொக்கேஷன் நீங்கள் கேட்குற மாதிரி லொக்கேஷன்லையும் காட்டுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.